பிடிச்சிருந்தது. ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்தது. மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் ஐ திங்க் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஒரு கரண்ட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். அண்ட் இதுலேருந்து என்டர்டெய்னிங்கான ஒரு படம், ஒரு பயங்கர ஒரு ஃபன் ஃபாஸ்ட் பேஸ் படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். லவ் ஓ லவ். படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன கதையை சொல்கிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம். அந்த லைன் கொஞ்சம் புதுசாக இருந்தால் தான் இப்போல்லாம் ஜனங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த விஷயத்தில் லைனை வந்து புதுசாக சூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து நிஜமாகவே இந்த படத்தினுடைய டைரக்டரான மகேஷ் ராஜேந்திரனை பாராட்டணும். அதுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிங் ஒரு பக்கம் வந்து ரவிக்குமார், இன்னொரு பக்கம் செல்வராகவன் சூஸ் பண்ணது ஒரு புத்திசாலித்தனமான டிசிஷன். ரெண்டு பேருமே பவிஷும் சரி, அந்த கதாநாயகி சரி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லைன் புதுசாக இருக்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப ஒரு சேஞ்சான விஷயம். அது நிச்சயமாக ரசிகர்களால் விரும்பப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அது லவ் ஓ லவ் ஒரு ஹியூமர் பேஸ்டு லவ் சப்ஜெக்ட். அவர் என்ன கதை சொன்னாரோ அதை அப்படியே தெளிவாக எடுத்திருக்காரு மகேஷ் டைரக்டர். நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சப்ஜெக்ட். தயாரிப்பாளர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, பவிஷ்லேருந்து, ஹீரோயின்லேருந்து கூட நடித்தவங்களாம் நானும் நடிச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாகவே இட்ஸ் அ ஹியூமர் பேஸ்டு லவ் சப்ஜெக்ட். டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தியேட்டரில் வந்து பாருங்கள். பவிஷ் நடித்த லவ் லவ் படம் பார்த்துட்டு வரேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். தனுஷனுடைய ஆரம்பகால படமான திருவிளையாடல் ஆரம்பம் மாதிரி இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எண்டில் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது. அது வந்து ரொம்ப கிளாஸ், எக்ஸலண்ட். உண்மையிலேயே இந்த படம் பல இடங்களில் டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சாங்ஸ் நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. பவிஷ் உண்மையிலேயே அடுத்த தனுஷ் இவர் தான். அது ஐம் ஷுவர், கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். லவ் ஓ லவ் நம்ம தனஞ்சயன் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச தனஞ்சயன் சாரும் தினேஷ் சாரும் ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம் இது. பார்த்தோன்னே தெரியுது வந்து ஷூட்டிங் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 6-7 months தான் இருக்கும். இன்றைக்கி ரிலீஸ் டேட் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு டிசிப்ளின்டான ஒரு ப்ரொடியூசர்னால் தனஞ்சயன் சார்னு சொல்லலாம். சொன்ன டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். ஒரு ஜென்சிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் லாங்குவேஜ் காட்டுற ஒரு படமாக இருக்குது. சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் என்னுடைய ஃப்ரெண்ட் பவிஷ், அவர் தம்பின்னு ஃப்ரெண்டான்னு சொல்கிறதான்னு தெரில, பட் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அந்த நீக்கில் அவருடைய டான்ஸ் ஸ்கில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நடிப்பும் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹீரோயின் நாகதுர்கா இஃப் ஐம் நாட் ராங் அவங்க பேர், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. வனிதா மேம், செல்வராகவன் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், எல்லாருமே அவங்களுடைய பார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம் ஃபார் த கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சௌந்தர்யா. இதில் பவிஷோட அம்மாவாக ப்ளே பண்ணியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா கே.எஸ். ரவிக்குமாரோட முதல் தடவை பேர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் என்னோடய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஒரு இவ்வளோ பெரிய ஜாம்பவானோட பேர் பண்ணி இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜென்சி குறிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா கதைக்களம் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 டயலாக் வந்து அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலாக வந்து நமக்கு இது உரிமை, ஆனால் அவங்களுக்கு அது கடமை அப்படின்னு சொல்கிற சில டயலாக்ஸ்லாம் வந்து நிஜமாகவே ரொம்ப உருக்கமாக இருந்தது. அண்ட் அனுஸ்ரீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பவிஷோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் லவ் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜென்சிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான படம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓப்பனிங் எந்த வரைக்கும் ரொம்ப கலகலப்பாக போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து எந்த ஒரு சூப்பரான மெசேஜும் சொன்னாங்க. ரொம்ப நன்றி இந்த ப்ரீவியூக்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு. மறக்காமல் எல்லோரும் ஜூலை 10 லவ் லவ் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், நான் ஜோவிகா விஜயகுமார். அம்மா வந்து இந்த படத்தில் ஒரு ரொம்ப கீ ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நாங்களும் படத்தை பார்க்குறோம்.
அண்டு படம் நிஜமாகவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக பேக்டாக ஃபன் ஃபில்டாக இருந்தது. எங்கேயுமே வந்து வேறு எதுவுமே யோசிக்கவே தோணாது. நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இட் வென்ட் பை வெரி ஃபாஸ்ட் அண்ட் நிஜமாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தது படம். ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்த்து யூ கேன் என்ஜாய். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள்.